டெல்லி குண்டுவெடிப்பு குறித்து சஜித்தின் பதிவு. டெல்லி கார் குண்டுவெடிப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பதிவொன்று தற்போது பகிரப்பட்டு வருகிறது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு ஒரு பயங்கரவாத தாக்குதல் என எக்ஸ் தளத்தில் அவர் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவை நேற்று அவர் இரவு 9:07 மணிக்கு அவர் பதிவிட்டுள்ளார். அர்ச்சுனாவின் கோரிக்கை. நாடாளுமன்ற அமர்வுகளின் போது சில எம்பிக்கள் பயன்படுத்திய நாடாளுமன்றத்திற்கு புறம்பான மொழி பயன்பாடு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அலுவலகத்தால் குறித்த விசாரணை நடத்தப்படும் எனவும் கூறியுள்ளார். சமூக ஊடகங்களில் பகிரப்படும் செல்ஃபியால் வரப்போகும் கேடு. சுற்றுலா யாத்திரை மற்றும் பல்வேறு பயணங்களுக்கு சென்ற பிறகு மக்கள் தங்கள் இருப்பிடத்தை குறிக்கும் செல்ஃபிகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் எஃப்.யு. ஓட்லர் இன்று காவல்துறை ஊடக பிரிவு கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறினார். உயர்தர மாணவி திடீரென உயிரிழப்பு. உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் நேற்றிரவு தம்புள்ளை இகலையரவுலையில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் தம்புள்ளை தேசிய பாடசாலையில் கல்வி பயின்று வந்த 19 வயதுடைய தருஷி ஷமோதி என்ற மாணவியாவார். சஜித் குறித்த செய்தியால் அதிர்ச்சியடைந்த ஹர்ஷ டி சில்வா. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அண்மைய இந்தியாவுக்கான விஜயம் தொடர்பான செய்தி கேட்டு தான் அதிர்ச்சியடைந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். நேற்று தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். அனுரவின் உயிரற்ற வரவு செலவு திட்டம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உயிரற்ற ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்மொழிந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விமர்சித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார்.